ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, மட்டனை போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். அரிசியை ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற எடுத்து வச்சிடலாம். மீன் மசாலாவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம், மசாலா தூள் இங்கே எழுதி டைப் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து மீனில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தயிர் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவையும் கலந்துக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வைக்க எடுத்து வச்சிடலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம், மிளகு, அப்புறம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா விழுதா பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். மசாலா பொருட்களையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டனோட ஊற்றிடலாம். தேவையான உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து தண்ணி கொதித்த உடனே அரிசியும் போட்டு கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு பூண்டு ஒரு கைப்பிடி தட்டி வச்சுருந்தா அதையும் போட்டுடலாம். தக்காளி ஒரு 3 சின்ன தக்காளியாக அரைச்சி வச்சேன், அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிடலாம். லெமன் அளவு கரைச்சி வச்சேன் ஊற வச்சு. மசாலா விழுதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வந்தவுடனே மீனையும் போட்டு கொஞ்சம் வெந்தயத்தையும் கடலைப்பருப்பும் வறுத்து அரைச்சி வச்ச பொடியும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். பிரியாணி இன்னும் கொஞ்சம் பொடியணும். நல்லா கிளறி விட்டு அமுத்தி மூடி மறுபடியும் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, பொடிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தோசைக்கல் வச்சு மீனையும் போட்டு எடுக்கலாம். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ரசம் வச்சு சாப்பாடு இறக்கி வச்சுட்டேன். ஃபிஷ்ஷும் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த ஃபிஷ்க்கு மேலே கருவேப்பிலை தழை அப்படியே கொத்தோடு மேலே வச்சு அதையும் வேக விட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை தழை வாசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.